வைரலா நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரி இதை காமிக்கிறாங்க. 3 ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். இந்த 3 ப்ராடக்டோட ரிவ்யூஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். என்னோட வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது டெஃபினட்டா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம 2500 3500 அந்த ரேஞ்ச் மிட்நைட் கோகல் காஜல். ஸோ இது வந்து ஒரு காஜல் பென்சிலா இருக்கு. ஸோ என்னோடது வந்து நல்ல ஆயிலி ஸ்கின். இப்போ ஆயிலி ஸ்கின்ல நம்ம கீழே காஜல் போட்டோம்னா என்ன ஆகும்னா ஃபுல் இது வந்து என்னோட மாதிரி 10க்கு டைமர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபேஸ்ல இருக்கிற ஈவன் டோன்ல ஒரு மாதிரி வந்து அது ஷேட் மறையிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால அந்த ஸ்னேக்கு உரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, பீல் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ பிராண்டை பத்தி பார்க்க போறோம். இது நான் கொஞ்சம் நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பார்க்கும்போது மற்ற எல்லா பிராண்ட்ஸை விடவும் இதோட காஸ்ட் வந்து அஃபோர்டபுளா இருக்கு. பிளஸ் அது நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்மளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குது. இது ஆக்சுவலா ஒரு இந்தியன் பிராண்ட் தான். பட் கொரியனோட ஸ்டாண்டர்ட்ல அவங்க கொரியன்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அந்த இன்கிரீடியன்ஸை வச்சுதான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தராங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த கொஞ்சம் ப்ராடக்ட்ஸுமே சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிதான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். சிலது ஒர்க் ஆச்சு, சிலது ஒர்க் ஆகல. ஸோ எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகலன்னு சொல்றேன். இனி வந்து இந்த ரேனி பிராண்ட்ல நான் 3 ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்றேன். இது வந்து நிச்சயமா என்னோட ஸ்கின்னுக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஸ்கின்னுக்கு கண்டிப்பா அது டெஃபினட்டா ஒர்க் ஆகும். பிகாஸ் என்னோடது வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுங்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ இதுல நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இந்த ரேனியோட லூமி க்ளோ க்ரீம். ஸோ இது ஒரு க்ரீம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு க்ளோ லுக் கொடுக்கும், ஒரு பிங்கிஷ் க்ளோ லுக் கொடுக்கும். ஸோ இதை பத்தி ஒரு ரிவ்யூ வரும். இது வந்து மிட்நைட் கோகல் பென்சில். இது வந்து கண்ணு கீழே போடுற அந்த காஜல், அதை பத்தி இதுக்கு வரும். மூணாவது இது இப்ப கொஞ்சம் வைரலா நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரி இதை காமிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பிரைமர் மாதிரி ஆக்ட் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட நிறைய காலியும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 3 ப்ராடக்டோட ரிவ்யூஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லூமினஸ் க்ளோ க்ரீம் இதுதான் நம்ம எடுக்க போறோம். ஸோ பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் பேக்கேஜிங்ல வருது. ஆஸ் யூஷுவல் தான். இது வந்து ஒரு அகமதாபாத் கம்பெனி தான். இதோட ரேட்ஸ் பிரைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 499 rupees 50 கிராம் பேக்ல வருது. ஸோ உள்ளுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் இப்படிதான் இருக்கும். ஸோ இது ஓபன் பண்ணீங்கன்னா இது வந்து நல்ல க்ளோ கொடுக்கும், ஒரு மாய்ஸ்சரைசரா இருக்கும், இல்ல ஹைலரானிக் ஆசிட் இருக்கும். ஸோ இதோட இது உள்ளுக்குள்ள இப்படி வரும். ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸ்மெல்ல இதுல என்னோட வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது டெஃபினட்டா உங்களோட பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க வச்சுக்கலாம். இதை வந்து ஒண்ணும் கிடையாது. நீங்க சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஃபவுண்டேஷன்ல வேண்டாம் நான் பக்கத்துலதான் அப்படி போறேன், எனக்கு ஒரு க்ளோ லுக் கொடுக்கணும் அப்படின்னு இதை நல்லா ஃபேஸ்ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு போலாம். இது வந்து பிரேக் அவுட்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்குமே இது ரொம்பவே டெஃபினட்டா ஒர்க் ஆகுது. இப்படிதான் இருக்கும். ஸோ இது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஸோ ஒரு பிங்க் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி தான் இதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா இப்படி அப்ளை ஆயிட்டு நீங்க இப்படி பண்ணீங்க, நல்ல ஒரு ஸ்மஜ் இது பண்ணீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயி லுக், ஒரு பிங்கிஷ் லுக் டெஃபினட்டா இது கிடைக்கும். டெஃபினட்டா இது வந்து அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல தாங்க இருக்கு. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா பெருசா போகும். இதுல நியாசினமைட் இருக்கு. மெயினா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியாசினமைட் இருக்கு, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு, விட்டமின் இ இருக்கு, சோடியம் ஹைலரோனேட், ஸோ கோபாலிமர். ஸோ நிறைய உங்களுக்கு வந்து சிந்தட்டிக்கா மேன்மேட் இன்கிரீடியன்ஸ் இல்லது இருந்தாலுமே பிளஸ் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸும் கொஞ்சம் இதுல போட்டிருக்காங்க. லைக் டைட்டானியம் டை ஆக்சைடு,
மைக்காங்கிறது அந்த கலர் எஃபெக்டுக்காக கொடுத்துருக்கிறது. ஃபேத்தனால், டி ஃபேத்தனால் இருக்கு ஃபார் சூதிங் எஃபெக்ட். பயோடென்லாம் இதுல இருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் டெஃபினட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போதுமே எந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இது டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த க்ளோ இது 499 rupeesக்கு 50 கிராம் அஃபோர்டபுள் ரேட்ஸ் தான். உங்களுக்கு அது நிறைய பேருக்கு அது ஜாஸ்தியா இருக்கும். பட் வந்து மேக் அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம 2500 3500 அந்த ரேஞ்சஸ்க்கு இருக்கிறதுக்கு நம்ம இதை வாங்கிக்கலாம். அதோட அதே இது வந்து அது என்ன சொல்றாங்களோ அதே இது இதுவும் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மிட்நைட் கோகல் காஜல். சோ இது வந்து ஒரு காஜல் பென்சிலா இருக்கு. சோ என்னோடது வந்து நல்ல ஆயிலி ஸ்கின். இப்போ ஆயிலி ஸ்கின்ல நம்ம கீழே காஜல் போட்டோம்னா என்ன ஆகும்னா ஃபுல்லா ஸ்மட்ஜ் ஆகி என்னமோ சந்திரமுகி ஐஸ் மாதிரி வரும். நான் நிறைய காஜல் ட்ரை பண்ணிட்டேங்க. லாக்மேல இருந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கீழே போட்டோம்னா எனக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல்லா அந்த ஆயில்னஸ் வந்து கீழே ஃபுல்லா அப்படியே ஸ்மட்ஜ் ஆயிட்டு அப்படியே ஒரு ஏன்டா போட்டோங்கிற மாதிரி இருக்கும். இம்மிடியேட்டா திருப்பி கீழே ஸ்பாஞ்ச வச்சு அழிக்கிற மாதிரியே இருக்கும். இவ்வளவு நாள நானும் மாத்தி மாத்தி நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணேன், வரல. ஸோ அப்பதான் இந்த ரேடியம் மிட்நைட் கோகல் பென்சில் வந்து என் கசின் கூட்டிட்டு போகும்போது வாங்கினாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அப்பவும் சொன்னேன், இல்ல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும். நாங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஒரு பென்சிலோட ஷார்ப்னர் வருது. ஸோ இந்த மாதிரிதான் பென்சில், இந்த மாதிரிதான் ஷார்ப்னர் உள்ளதே. பென்சில் பாதி காணும். இந்த பாதி காணனா நான் போட்டு பாதி காணலாம் கிடையாதுங்க. நான் ஷார்ப் பண்ணி அது உடஞ்சு போய் பாதி வந்துருச்சு. ஸோ இது கீழே மட்டும்தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து என்னோட மார்க் 10க்கு கண்டிப்பா 10 நான் கொடுப்பேங்க. ஏன்னா இது டெஃபினட்டா ஸ்மட்ச் ப்ரூஃப் ஆகல. ஆக்னே ஸ்கின் இருக்கிறவங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். கீழே போட்டீங்கன்னா நீங்க பவுடர் போடணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் ஆகல. ஸோ இது வந்து உங்களோட பாக்கெட்ல நீங்க வாங்கி வைக்கக்கூடிய ஒரு கோகல் பென்சில். ஸோ இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இருக்கு. 330 rupeesல கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு, ஸ்மட்ச் ப்ரூஃப் ஆகுது கீழே அப்படிங்கும் போது இந்த ப்ராடக்டை வந்து நீங்க தாராளமா வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பிரைமர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு இதை வாங்கினேன். இது வந்து நிறைய இப்ப ட்ரெண்டிங் போகுது. ஒரு பிங்க் கலர் க்ளோ போகும். ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஈவன் டோன்ல ஒரு மாதிரி எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் வாங்கினேன். எஸ், டெஃபினட்டா ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. அதே மாதிரி இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது வந்து அது ஷேட் மறையிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா இதுக்கு மேல நீங்க எதுவுமே போடுற மாதிரி இருக்காது. நிறைய பேர் இதை போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரைமரா பிக்ஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் அப்படி அப்ளை பண்ணலாங்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதை எடுத்து இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு தேய்ச்சேன்னா என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால அந்த தோல் மாதிரி உரியிற மாதிரி வந்துருது. ஸோ எனக்கு பர்சனல் அதுதான் ஃபீல் ஆச்சு. அப்படி பண்ணும்போது அப்புறம் நான் வந்து துண்டை வச்சு ஃபுல்லா எல்லாத்தையுமே வைப் பண்ற மாதிரி வந்துருச்சு. அதனால இது எனக்கு இப்போ நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்க, வேற எதுவுமே போடல அப்படின்னா இது ஓகேவா இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்க ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு இப்படி அப்ளை பண்ணும் போதுன்னா இது டெஃபினட்டா ஒயிட்டா ஃபுல்லா அந்த ஸ்னேக்கு உரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, பீல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உரிகிற மாதிரி இது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோட இது என்ன ஆச்சுன்னா ஒரு 2 to 3 days நான் போடும் போது என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லின்னு தான் போட்டிருக்காங்க. பட் என்ன ரீசன்னு தெரியல, எனக்கு பிம்பிள்ஸ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எமர்ஜிங் பிம்பிள்ஸ் இங்க வர ஆரம்பிச்சோன்னா நான் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் பர்சனலைஸ்டா என்னோட ஆக்னே ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நான் சொன்ன அந்த 2-3 கான்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க. நான் சொன்ன மத்த 2 ப்ராடக்ட்டுமே நீங்க தாராளமா வாங்கலாம். எஸ், இதுதான் அந்த ரெனியூட் பியாண்ட் ஃபில்டர். நீங்க ஃபில்டர் இதுக்கு போடவே வேண்டாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் டெக் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். நான் 2 to 3 times தான் போட்டேன், எனக்கு செட் ஆகல. பாருங்க, செமையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டர் லுக்ல தான் இருக்கும்.
அதை அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்குங்க. டெஃபினட்டா அது நீங்க ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் லுக்கா நீங்க போட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னா ஓகே. பட் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மத்ததெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது வர ஆரம்பிச்சிடும். அதுதான், மத்தபடி வேற எதுவும் இல்லை. இதுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப ஹெவியாவே சூப்பரா நல்லா இருக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து இந்த ரெனே ப்ராடக்டோட 3 இது ரிவ்யூ பண்ணிருக்கேன். நாளைக்கு இதுல வந்து ஒரு 10 ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்றேன். அண்டில் தென் பை. நெக்ஸ்ட் வீடியோல நான் பாக்குறேன்.